குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிற டாபிக் என்னென்னா லீனியர் மூமெண்டம் அண்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். இப்போது 2 ஸ்டோன் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு பெரிய ஸ்டோன், ஒரு சின்ன ஸ்டோன். இதோட மாஸ் இந்த பெரிய ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி, இதோட மாஸ் அதிகம். இப்போது ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்குறோம். அது மேலே இந்த மாஸ் கம்மியான ஸ்டோனை ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து போடும்போது இந்த ஸ்டோனால் அந்த டொமேட்டோ மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸோட இஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த டொமேட்டோவுக்கு எதுவுமே ஆகலை. இந்த டொமேட்டோ மேலே இந்த மாஸ் கம்மியான ஸ்டோன் ஏற்படுத்திய ஃபோர்ஸோட இஃபெக்ட், அதாவது இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரம் இந்த ஸ்டோனுக்கு பதிலாக இந்த பெரிய ஸ்டோனை அதே ஹைட்லேருந்து இந்த டொமேட்டோ மேலே போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பெரிய ஸ்டோனை இந்த டொமேட்டோ மேலே போடும்போது அது எப்படி நசுங்கி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸோடைய இஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கிரிக்கெட் பால், இது ஷட்டில் கார்க். இந்த ரெண்டும் நம்ம மேலே ஒரே வெலாசிட்டியில், அதாவது ஒரே ஸ்பீடில் நம்ம மேலே வந்து மோதும்போது இதில் எது வந்து அதிகமான வலியை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் தான் அதிக வலியை ஏற்படுத்தும். ஏன்னா the mass of the cricket ball is greater than shuttlecock. ஓகேவா? ஸோ மாஸ் அதிகரிக்கும் போது the impact of force will be more. ஓகே, இப்போது இந்த பாலை கையால் ஸ்லோவாக அந்த பேப்பர் மேலே த்ரோ பண்ண போகிறேன். இப்போது அதே பாலை இந்த டாய் கன்னை யூஸ் பண்ணி நம்ம அந்த பேப்பர் மேலே அடிக்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாலோட மாஸ் கம்மி தான், ஆனால் நான் இப்போ வந்து இதை கையால் வீசும்போது அதனுடைய ஃபோர்ஸோடைய இஃபெக்ட் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா கையால் வீசும்போது இந்த பாலோடைய வெலாசிட்டி, அதாவது அதனுடைய திசைவேகம், அதன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. வெலாசிட்டி இஸ் லெஸ். ஓகே, ஸோ வந்து அதனுடைய ஃபோர்ஸோடைய இஃபெக்ட் கம்மியாக இருந்துச்சு. அதே இது இந்த டாய் கன்னால் அதை அடிக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி ஜாஸ்தியாச்சு. வெலாசிட்டி அதாவது ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஃபாஸ்ட்டாக போகும்போது அதனுடைய ஃபோர்ஸோடைய இஃபெக்ட் வந்து அதிகரிக்கிறது. எ ஸ்மால் மாஸ் such as a bullet may kill a person when fired from a gun. அதாவது ஒரு கன்னை நம்ம ஃபயர் பண்ணும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய புல்லட் அதனுடைய மாஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் அதனுடைய வெலாசிட்டி நாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த புல்லட் ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸோடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் அது வந்து ஒரு மனுஷனை கொல்கிற அளவுக்கு அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ the impact of a force is more if the velocity and the mass of the body is more. ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் அல்லது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸோடைய இஃபெக்ட், அதாவது இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸை தான் நம்ம லீனியர் மூமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மூவிங் ட்ரெயினுடைய மாஸும் அதிகம், அதே நேரம் அதனுடைய வெலாசிட்டியும் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மூவிங் ட்ரெயினால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸோடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இப்போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்டால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸோடைய இம்பேக்டை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. அதை தான் நம்ம லீனியர் மூமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. அதாவது லீனியர் மூமெண்டம் அப்படிங்கிறது நம்ம இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாஸையும் வெலாசிட்டியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ லீனியர் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி. அதைத்தான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீனியர் மூமெண்டம் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் P. Mass is m and velocity is v. So P is equal to mass multiplied by v. So momentum அப்படின்னா P is equal to mv. இப்போது இந்த லீனியர் மூமெண்டம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான், அதாவது வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் மேலே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். அதே நேரம் இந்த வெலாசிட்டியும் அதுக்கும் ஒரு டைரக்ஷன் உண்டு, பிகாஸ் அதுவும் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ இந்த வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த லீனியர் மூமெண்டமும் இருக்கும். அதைத்தான் இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் லீனியர் மூமெண்டம்? லீனியர் மூமெண்டத்தோடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த யூனிட் ஆஃப் லீனியர் மூமெண்டம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மாஸோடைய யூனிட்டையும் வெலாசிட்டியோடைய யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் லீனியர் மூமெண்டத்தோடைய SI யூனிட். ஸோ இன் SI யூனிட்ஸ், if the mass is in kilogram, மாஸோடைய யூனிட் கிலோகிராம், and the velocity is in meters per second. velocityயோடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் per second. So the SI unit of linear momentum is kilogram meter per second. Next, நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இப்போது லீனியர் மூமெண்டத்துக்கும் நியூட்டன் செகண்ட் லாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். According to Newton's second law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. Newton's second law படி force is directly proportional to rate of change of momentum. Rate of change means here we have to consider the time factor also. Rate means time. இங்கே அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் சேஞ்ச் இன் மூமெண்டம், மூமெண்டத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் ஃபோர்ஸுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதோட சேஞ்ச் இன் மூமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். மூமெண்டத்தோடைய டைரக்ஷன் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன்லேயே இருக்கும். இப்போது ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஈச் அதர். அதாவது டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும், டைம் அதிகரிக்கும் போது ஃபோர்ஸ் குறைஞ்சி போயிடும். அதாவது என்ன நடக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மூமெண்டம் கம்மியாகுது, ஸோ ஃபோர்ஸும் கம்மியாயிருது. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, ஒன்று ஹார்ட் சர்ஃபேஸ், ஒன்று ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போது ஒரே ஹைட்லேருந்து ஒரே வெலாசிட்டியில் இந்த கையை இந்த ஹார்ட் சர்ஃபேஸ்லேயும் மோதுறோம், அதே ஹைட்லேருந்து இந்த சாஃப்ட் சர்ஃபேஸ்லேயும் மோதுறோம். அப்போ எந்த சர்ஃபேஸில் மோதும்போது கை வந்து பெயின் அதிகமாக இருக்கும்? நிச்சயமாக இந்த ஹார்ட் சர்ஃபேஸில் தான் பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹைட்லேருந்து இந்த சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே நேரம் இந்த சாஃப்ட் சர்ஃபேஸில் நம்ம கையை மோதும்போது கை உள்ளே ப்ரெஸ் ஆகுது, அப்படி தானே? ஸோ அப்படி உள்ளே ப்ரெஸ் ஆகி போகும்போது டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது.
நியூட்டன் செகண்ட் லா படி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மூமெண்டம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸும் கம்மியாகுது. அதனால் ஹார்ட் சர்ஃபேஸில் கையை மோதும்போது ஏற்படுற வலி சாஃப்ட் சர்ஃபேஸில் மோதும்போது ஏற்படுறதில்ல. இந்த காரணத்துக்காகத்தான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஹைட்லேருந்து குதிக்கிறவங்க சாஃப்டான ஒரு பெட்டு மேலே குதிப்பாங்க. ஸோ சாஃப்டான பெட்டில் குதிக்கும்போது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதால அவங்க பாடியில் இன்ஜுரி ஏற்படுறத நாம் தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், while catching a cricket ball, the fielder lowers his hands backwards because he experiences a smaller force for a longer interval of time, leading to less damage to his hands. அதாவது ஃபீல்டர்ஸ் அந்த பாலை கேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கையை பின்னோக்கி இழுப்பாங்க. ஸோ பின்னோக்கி இழுக்க அவன் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த பால் அவங்க கையில் ரீச் ஆகிற டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அவங்க கையில் ஏற்படக்கூடிய டேமேஜ், பெயின் கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார் ஃபோர்ஸ். அதாவது அந்த நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து நம்ம ஃபோர்ஸுக்கான ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண முடியும். அதாவது திஸ் லா ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோடைய அமௌண்ட், ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும், ஃபோர்ஸோடைய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷனை இந்த நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ திஸ் லா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லாவை லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Consider an object with mass m moving along a straight line with an initial velocity u. Initial velocity uல அது மூவ் ஆகிட்டுருக்கு. சடனாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அது மேலே அப்ளை பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி v. மொமெண்டம் அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மொமெண்டம் p இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் மூமெண்டம் ஆஃப் த பாடி. இனிஷியல் ஆரம்பத்தில் எவ்வளவு மூமெண்டம் இருந்துச்சு, அதாவது PI அப்படிங்கிறது இனிஷியல். ஸோ PI இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி u அப்படிங்கிற லெட்டரில் குறிச்சிருக்கோம். ஸோ mu. நெக்ஸ்ட்டு ஃபைனல் மூமெண்டம் ஆஃப் த பாடி. ஸோ ஃபைனல் PF, F அப்படிங்கிறது ஃபைனல் மூமெண்டம் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை v அப்படிங்கிற லெட்டரில் சொல்கிறோம். ஸோ mv. ஸோ இங்கே mv, இங்கே mu. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் மூமெண்டம், அதாவது டெல்டா p. இந்த ரெண்டு மூமெண்டத்துக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சேஞ்ச் இன் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைனல் மூமெண்டத்துலேருந்து இனிஷியல் மூமெண்டத்தை மைனஸ் பண்ணணும். ஸோ PF மைனஸ் PI. PFோட வேல்யூ என்ன, mv. ஸோ mv போட்டிருக்கோம். mv மைனஸ் PIயோட வேல்யூ mu. ஸோ mv மைனஸ் mu. ஸோ சேஞ்ச் இன் மூமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது, F is directly proportional to rate of change of momentum. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ ரேட் அப்படிங்கிறது டைமை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ F is directly proportional to change in momentum divided by time. ஸோ சேஞ்ச் இன் மூமெண்டம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, சேஞ்ச் இன் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mv மைனஸ் mu. ஓகேவா, அப்போ சேஞ்ச் இன் மூமெண்டம் இருக்க இடத்துல mv மைனஸ் muவை போடுறோம். mv மைனஸ் mu டிவைடட் பை டைம். டைமோட சிம்பிள் t. ஸோ t. F is directly proportional to mv மைனஸ் mu டிவைடட் பை t. இங்கே ப்ரொப்போஷ்னல் 2வை எடுத்துட்டு ஈக்குவல் டு போடுறோம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு, ஈக்குவல் போடும்போது ஒரு ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ K அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். K ஒரு ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ K, இந்த M எங்கேருந்து வந்துச்சுன்னா
mv மைனஸ் mu இதில் ரெண்டுலேயுமே m காமனாக இருக்குது. ஸோ எம்மை வெளியே எடுத்துடலாம். ஸோ m மல்டிப்ளைட் பை v மைனஸ் u டிவைடட் பை t. இங்கே k is equal to 1. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோடைய வேல்யூ 1 பிகாஸ் k is equal to 1 in all systems of unit. கேவை 1ன்னு எடுத்துட்டோன்னா இங்கே 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ f is equal to m multiplied by v minus u divided by t. இங்கே v minus u divided by t அப்படின்னா என்னென்னா v அப்படிங்கிறது final velocity, u initial velocity. ஸோ final velocity minus initial velocity அதாவது change in velocity by time அப்படின்னா rate of change in velocity. Rate of change in velocity is defined as acceleration. ஸோ இதை வந்து நம்ம acceleration அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த v minus u divided by t இருக்கிற இடத்துல நம்ம a அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ f is equal to m multiplied by a. அதாவது force is equal to mass multiplied by acceleration. ஸோ மாஸையும் ஆக்சிலரேஷனையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபோர்ஸோட அமௌண்ட் தெரியும். ஸோ ஃபோர்ஸோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இந்த நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட டாப்பிக்லேருந்து புக் பேக்கில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து while catching a cricket ball the fielder lowers his hands backwards, why? இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்தது deduce the equation of force using Newton's second law of motion. இது 4 மார்க்ஸ் அல்லது 7 மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கை புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.